உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் வரும் சனி பகவான் நன்மையையே செய்யப் போகிறார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதியாகும். அவர் 8ஆம் இடத்தின் மூலம் கெடுதலையும், 9ஆம் இடத்தின் மூலம் பாக்கியங்களையும் கொடுக்க கடமைப்பட்டவர். இப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவானின் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார். 10ல் ஒரு பாவியாவது இருப்பது தொடர்ந்து தொழிலையோ வேலையோ கொடுத்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு வேலை இழப்பு என்பது ஏற்படாது. ஆனால் வேலையில் முன்னேற்றம் என்பதில் தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் பாதகாதிபதியின் வீட்டில் அமர்ந்து பாதகாதிபதியின் பார்வையில் அவர் இந்த பலன்களை செய்யப் போகின்றார். எனவே வேலையில் முன்னேற்ற தடைகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். பாக்கியங்களையும் கொடுக்க அவரே கடமைப்பட்டவர் என்பதால் வேலை மூலம் நல்ல வருமானம் உங்களுக்கு ஈட்டிக் கொடுப்பார். இந்த 10ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் இது மட்டுமின்றி தனது 3ஆம் பார்வையால் உங்கள் 12ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் உங்கள் 4ஆம் இடத்தையும், தனது 10ஆம் பார்வையால் உங்களது 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அவரின் 7ஆம் பார்வையானது உங்கள் சுகஸ்தானத்தில் விழுகிறது. எனவே உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். அதிக அலைச்சல், வேலை பளு போன்றவற்றால் உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையின் மூலமே உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படும். மற்றும் 4ஆம் இடமானது உங்கள் தாயாரையும் குறிக்கின்றது. எனவே தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சனி பகவானின் சமசப்தம பார்வை உங்களின் தாய் வீடான 4ஆம் வீட்டில் விழுகின்றது. குரு பார்க்கும் இடம் மேன்மை அடையும், சனி பார்க்கும் இடம் பாழடையும் என்பார்கள். எனவே அவரின் பார்வை உங்கள் உடல் நலத்தையும் உங்கள் தாயாரின் உடல் நலத்தையும் கெடுக்க அதிக வாய்ப்புள்ளது. அவர் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் வரை உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். அது மட்டுமன்றி அவரின் 10வது பார்வை உங்கள் 7வது வீடான தனுசு ராசியில் விழுகிறது. இதனால் உங்கள் கணவன் அல்லது மனைவி அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படும். உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். ஒரு வருடம் குரு பகவானின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கப் போவதால் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் நிகழாது. சனி பகவானுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் எல்லா விதத்திலும் நன்மைகளையே செய்வார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கும் மனநிலையை அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக கூட்டணி அமைந்துள்ளது. இங்குள்ள சூரிய பகவானால் உங்கள் ராசி அதிபதி அஸ்தங்கம் அடைந்துள்ளார். அடுத்த 2 மாதங்களுக்கு அவர் வக்ரகதியில் வேறு சஞ்சரிக்கப் போகிறார். எனவே அடுத்த 2 மாதங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். உங்களின் மாரகாதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது.